ரெசிபி நம்மளோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து சிக்கனே இல்லாமல் 65 எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சரி, டெய்லி வகை வகையாக நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வெளியில் கிடைக்காம கூட போகலாம். பர்டிகுலரி சிக்கன், மட்டன் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்போ கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது. பட் 65 விரும்பாத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு சிக்கன் இல்லாமல் 65 எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மீல் மேக்கர் செய்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய சைஸில் மீல் மேக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நல்ல பாயில் வாட்டரில் போட்டு இதை வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அந்த ஹாட் வாட்டரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மீல் மேக்கரை சேர்த்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேகணும். வேந்து இது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதுக்கு வெயிட் பண்ணணும். 5 to 7 மினிட்ஸ் விட்டால் போதும். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் விட்டுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீல் மேக்கர் வந்து நல்லா வந்து ப்ளஃபியாக வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அமுக்கி பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், தண்ணியெல்லாம் இருத்துட்டு. ஸோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இதோட ஹீட் நல்லா ஆறட்டும். ஸோ இது மாதிரி அதோட ஹீட்டெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா புழிஞ்சு இதை எடுத்துக்கணும். ரொம்ப இரிக்கிடக்கூடாது. நார்மல் புழிஞ்சு ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். நல்ல தண்ணியை வந்து இறுக்கமாக புழிஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மீல் மேக்கர் எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் சிக்கன் 65 பொடி இருந்தால் கூட தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா. இப்போ இது கூட நான் அடித்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணும் போதே வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் ஃபைனலாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து நான் புழிஞ்சு விடுறேன். நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். மிக்சிங் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சும் ரெடியாக இருக்குது. நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சி ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து பரட்டி வச்சுருக்கிற மீல் மேக்கரை 1 by 1 பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ மீதம் இருக்கிற மீல் மேக்கர்ஸையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சுவையான சோயா 65. இப்போ இதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக நம்ம தூவிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள்.